ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் டெய்லி நம்ம பேசக்கூடிய ஒரு 25 சென்டென்ஸை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கிற சின்ன சின்ன சென்டென்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாம் கற்றுக்க போகிற முதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நம்ம கேட்போம் இல்லையா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கிவ் மீ எ சான்ஸ், கிவ் மீ எ சான்ஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே, சோம்பேறியாக இருக்காதே. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா பிள்ளைங்கள்ட்ட, இப்போ பாரு சோம்பேறியாகவே இருக்காது, சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு. ஸோ நம்ம இதை இப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், சோம்பேறியாக இருக்காதே. டோன்ட் பி லேசி, டோன்ட் பி லேசி. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உள்ளே வா, தயவு செய்து உள்ளே வா. இதை நம்ம எப்படி சொல்லணுங்க? ப்ளீஸ் கெட் இன், ப்ளீஸ் கெட் இன். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து வெளியே போ, தயவு செய்து வெளியே போ. இதை நம்ம ப்ளீஸ் கெட் அவுட், ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே தயாராக இருக்குது, எல்லாமே தயாராக இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு. இதை நம்ம எப்படிங்க கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லணும்? எவ்ரிதிங் இஸ் ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், என்னுடன் இரு, என்னுடன் இரு. நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் கிளம்பும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கூட இரு. இதை நம்ம எப்படி சொல்லலாங்க? பி வித் மீ, பி வித் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா லிசன் டு மீ. டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிளாஸில், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? லிசன் டு மீ, லிசன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், மாற்று வழி இல்லை, மாற்று வழி இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ட்ரை பண்ணுங்க. தேர் இஸ் நோ வே, தேர் இஸ் நோ வே. நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு, என்னை போக விடு. இது எப்படிங்க சொல்லலாம்? என்னை போக விடு, ரொம்ப நேரம் ஆச்சு, என்னை கிளம்ப விடு அப்படின்னு நம்ம எங்கேயாவது போனால் நம்ம கேட்போம் இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னை போக விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க. லெட் மீ கோ, லெட் மீ கோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வயிறு நிறைந்து விட்டது, எனக்கு வயிறு நிறைந்து விட்டது. நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபுல், ஐ எம் ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடித்துக்கொள். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது, ரோட்டை கிராஸ் பண்ணும்போதோ எங்கே போகும்போதோ கையை இருக்க பிடிச்சிக்குவோம் இல்லையா, என் கையை பிடித்துக்கொள் அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் அங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் குட், இட் வாஸ் குட். நெக்ஸ்ட் ஒன், தூங்கப்போ, தூங்கப்போ. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஈஸி தாங்க, ட்ரை பண்ணுங்க. தூங்கப்போ, கோ டு ஸ்லீப், கோ டு ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு, இது எவ்வளவு. நம்ம கடைக்கு போனால் முதல்ல நம்ம ஒரு பொருளோ எது வாங்குறதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு அது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹவு மச் இஸ் இட், ஹவு மச் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத. இதை நம்ம எப்படி சொல்லலாங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சாப்பிடாத. டோன்ட் ஓவர் ஈட், டோன்ட் ஓவர் ஈட். ஓவராக சாப்பிடாத, நைட்லலாம் ரொம்ப ஓவராக அதிகமாக சாப்பிடாத, வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி சொல்லணும்?
Don't overeat. Next one. நேரத்தை வீணாக்காத. நேரத்தை வீணாக்காத. இல்லை எக்ஸாம் டைம்ஸ் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்க? ட்ரை பண்ணுங்க. நேரத்தை வீணாக்காதே. Don't waste time. Don't waste time. Next one. சாப்பாட்டை வீணாக்காதே. சாப்பாட்டை வீணாக்காதே. இதை எப்படி சொல்லலாம்? Don't waste food. Don't waste food. Very good. Next one. வானத்தை பார். வானத்தை பார். நம்ம நிறைய டைம் வெளியில் இரவு நேரத்தில் போய் இந்த ஸ்டார் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, வானத்தை பார் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வானத்தை பார் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். வானத்தை பார். லுக் அட் த ஸ்கை. லுக் அட் த ஸ்கை அப்படின்னு சொல்லணும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். மழை பெய்தது. மழை பெய்தது. இதை எப்படிங்க சொல்லலாம்? It rained. It rained. Next one. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஒன். கொஞ்சம் தண்ணீர் குடியுங்க. கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி தான் கொடுப்போம் இல்லையா. கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரிங்க் சம் வாட்டர். சம் வாட்டர்னால் கொஞ்சம் தண்ணி, ட்ரிங்க்னா குடிங்க. கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள் அப்படிங்கிறதுக்கு ட்ரிங்க் சம் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன். அது என்னுடைய கடமை. அது என்னுடைய கடமை. இது எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? இட்ஸ் மை டியூட்டி. இட்ஸ் மை டியூட்டி. அது என்னுடைய கடமை. நெக்ஸ்ட் ஒன். ஓய்வு எடுத்துக்கொள். ஓய்வு எடுத்துக்கொள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரொம்ப உன்னை பார்த்தா டயர்டாக இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். டேக்னா எடுத்துக்கோ, ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு. ஓய்வு எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம நிறைய டைம் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நம்ம சொல்லுவோம், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஐ நோ ஹூ யூ ஆர். ஐ நோ ஹூ யூ ஆர். நெக்ஸ்ட் ஒன். தவறுகளை சரி செய். தவறுகளை சரி செய். இதை நம்ம எப்படி சொல்லலாங்க? தவறுகளை சரி செய். Correct the mistakes. Correct the mistakes. Thank you friends. Thanks for watching.